இந்த பதிகம் என்னவென்று சொன்னால், இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பதிகத்தை நாம் ஓதி வந்தால் நிலைகள் மாறும் என்று தான் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பதிகம் 84வது பதிகம், இக்கட்டான நிலையை நீங்கக்கூடியது, இன்னல்களை நீக்கக்கூடிய பதிகம், அந்த இன்னலை போக்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஒரு மண்டலமாவது கண்டிப்பாக ஓத வேண்டும். இந்த அன்னையினுடைய சிறப்பம்சங்களை இந்த பதிகத்தில் அவர் சொல்லியிருப்பார். உலகம் எல்லாவற்றையும் உடையவள், சிவபெருமானுக்கு தான் உடையாய் என்னை கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். இங்கே அன்னையே உடையாள், சிவபெருமானோடு சேர்ந்திருப்பதனால் அன்னையை உடையாளை அப்படின்று தொடங்குகிறார். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை, ஒளிர்மதி செஞ்சடையாளை, வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, தயங்கும் நுண்ணூல் இடையாளை, எங்கள் பெம்மான் இடையாளை, இங்கு என்னை இனி படையாளை, இங்கு என்னை இனி படையாளை, உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருப்பாளே. இனிமேட்டு எனக்கு பிறவி அறுத்திருவாள். அப்படி பிறவி இருந்ததுன்னா அந்த பிறவியெல்லாம் அறுக்கக்கூடிய தன்மை அன்னைக்கு உண்டு. பிறப்பதனால்தான் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதனால் அந்த பிறவி அறுக்கும் வண்ணம் செய்கின்றவள் அன்னை அப்படின்னு சொல்ல வரார். கடைசியாக படையா வண்ணம் பார்த்திருப்பவள் அப்படின்றார். இனியும் பிறக்காமல் செய்கின்ற தன்மை உடையவள் அன்னை ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்ல. உடையாள்னா உலகங்களில் உள்ள எல்லா உயிர்களினுடைய தன்மையை பெற்றவள், உடையவள் அப்படின்னா உயிர் தான் உலகத்தில் மிகப்பெரிய சொத்து. அந்த உயிர் தன்மை தான் ரொட்டேஷன் ஆச்சுன்னா மனிதர்கள், யோகிகள், ஞானிகள் தான் எம்டி பிளேஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம மனிதர் மூளைகளில் இந்த எம்டி பிளேஸ் ஒரு 20% உருவாகுதுன்றாங்க. அதிகமாக அறிவாளிகளே 25%, 22% அப்படி பயின்படுத்தவங்க தான் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்க. மனித மூளை இவ்வளோ இன்னமும் நாம் முழுமையாக 20% யாரை பயன்படுத்தலை. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தான் அதை பயன்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உயிரோட்டத்தன்மை. நமக்கு உடம்புல இந்த உயிரோட்டத்தன்மையை அதிகரிக்க அந்த மூளையில் நரம்பு பகுதியில் இந்த எம்டி பிளேஸ் பதிவாகிறதுக்கு உண்டான எல்லா தகவல்களும் பதிவாகிறதுக்கு உண்டான வழிகளை அது கொடுக்கும். இந்த உலகத்தையே இந்த மூளைக்குள் அடக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா உயிர்களையும் உடையவளாக அன்னை இருக்கிறார். உடையாள்னா அன்னை போன்ற ஒரு செல்வம் மிக்கவர் யாரும் இல்லை. உலகமே அன்னை தான். ஆனால் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு சொல்லார். அவங்க தான் இந்த பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி மிகப்பெரிய இந்த சக்தி, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் அதனுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடையாளை, உலகங்களையும் உயிர்களையும் உடைமையாக கொண்டவள் அப்படின்னு ஒரு பொருள். உலகங்களே அன்னையுடைய உடைமையாக கொண்டால் என்ன? அப்போ எல்லாமே அவங்க கையில் தானே இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவளை அப்படின்றார். உள் செம்பட்டுடையாளை, ஒளி வீச சிவப்பு பட்டு அணிந்திருப்பவள். இந்த சிவப்பு பட்டாடை சமயபுரத்தம்மனுடைய மேலாடையில் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டுப்புடவை, சிகப்பாலான பட்டுப்புடவையை அணிந்திருப்பார். அந்த மாதிரியான சிவப்பு ஆடையை இங்கே சொல்வதற்கு கூட இரத்த பந்தம் அந்த மாதிரி இன்னும் நம்ம ரிசர்ச் ஆழ்ந்து போய் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு அப்படின்னு சொன்னாவே இந்த உலகத்தில் நெருப்புத்தன்மை, உயிர்களோடு பந்தம் உடையது. இப்போ அதை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவள். ஒளிர்மதி செஞ்சடையாளை, அணிந்த செம்மையான சடை உடையவள். மதினா இங்கே நிலவு, ஒளிர்மதி இல்லை ஒளிரும் நிலவை அணிந்த செஞ்சடையாளை அப்படின்றார். வஞ்சகர் நெஞ்சடையாளை, வஞ்சகனுடைய நெஞ்சில் ஒருபோதும் தங்காதவள். அப்போ அன்பு கொண்ட நெஞ்சில் தான் தங்குவா அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் அன்பாக இருக்கிறீங்களோ அன்னை தங்கிடுவா. இங்கே ஒளிரும் நிலவை அணிந்த செஞ்சடையாளை அப்படின்னு சொல்லி, அப்போ ஒளிரும் நிலவை அணிந்த செம்மையான சடை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் நிலவை சொல்கிறதுக்கு காரணம்னா அறிவுத்தன்மை, செம்சடையாள்னு சொன்னதுக்கு காரணம் இது இரத்தத்தன்மை. உலகம் உடையாள்னு சொன்னால் உலகமே உடையாக கொண்டவள். உயிர்கள் அவளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ உலகம் அவளாக இருக்கிறது, உயிர்கள் அவளாக இருக்கிறது. அந்த உயிர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாள். மதினா அந்த இடத்துல வெளிச்சம், அறிவு என்ற வெளிச்சமாக இருக்கிறாள்.
அதே மாதிரி வஞ்சகருடைய நெஞ்சில் இருப்பதில்லை. ஒருபோதும் அன்னை வஞ்சகர்களுடைய நெஞ்சில் இருந்து நீங்கி விடுகிறார் அப்படின்றார். வஞ்சகன் நெஞ்சடையாதை, அன்னை வஞ்சகன் நெஞ்சிலிருந்து நீங்கி விடுகிறார். தயங்கு நுண்ணூல் இடையாளை, தயங்கி தயங்கி அசையும் நுண்ணிய நூல் போன்ற இடையுடையவள். இப்போது அந்த நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது போன்று அன்னையினுடைய இடுப்பை அவர் சொல்கிறார். நுண்ணூல் இடையாளை அப்படின்றார். நூல் இடையாளை, தயங்கி தயங்கி அசையும் நுண்ணிய நூல் போன்ற இடையை உடையவள். இந்த இடைத்தன்மை எப்படின்னா, இந்த பாம்பு எப்படி போகுது அது மாதிரி போகக்கூடிய தன்மை. சிலதெல்லாம் ஒதுக்கி விட்டு போகிற தன்மை, சில உயிர்களை மட்டும் போய் தங்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் தலைவரான சிவபெருமான் பாகத்தில் பெற்றிருப்பவள். உயிருக்கு இடபாகமாக துடிப்பது இதயம். அந்த இதயத்தையே அன்னை கமலத்தில் இருந்து துடித்து கொண்டிருக்கிறார். சிவன்னாவே இங்கே ஜீவன் பொருள் உண்டு. அப்போ சிவபெருமானை இடபாகமாக கொண்டவள் அப்படின்ற பொருள் பார்க்கின்ற ஒரு தத்துவம் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இதயத்தை இயக்கக்கூடிய சக்தியாக அன்னை இருக்கிறாள் அப்படின்ற பொருள். இங்கு என்னை இனி படையானி. இப்போது இந்த மனித பிறவி எடுக்கிறதுனால தான் துன்பம் இருக்கிறது என்று வள்ளுவரை சொல்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் அப்படின்றார். அப்போ அந்த துன்பத்தை திரும்பியும் நோக்கி படையா வண்ணம் காத்திருப்பவள். உலகத்தில் இனிமேல் என்ன படைக்க வைக்க மாட்டா அன்னை. உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருப்பாரே. அப்போது அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்கள், அன்னையினுடைய திருநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கின்ற வருபவர்களுக்கு கண்டிப்பாக அன்னை பிறவி இல்லாமல் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவள். துன்பத்திலிருந்து இன்பத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவள். பிறவி என்பதை போக்கக்கூடிய சக்தியை அவளே கொடுப்பார் என்று சொன்னார். உங்களையும் அவரோடு இருந்தால் சுயநலமாக இருந்திருக்கும். அன்னையை வணங்கினால் உங்களுக்கு பிறவி என்ற துன்பம் ஒழியும். உங்களையும் இனி பிறவா வண்ணம் செய்வார். அதுக்கு நான் என்ன பண்ணணும், தொடர்ந்து அன்னையினுடைய திருநாமத்தை ஒரு 1 நாளைக்கு 2 நாளைக்கும் இருவேளையாவது அன்னையினுடைய திருநாமத்தை உட்கார்ந்து தியானத்திலோ அல்லது ஜபிக்க வேண்டும். கோயிலுக்காவது 2 வேளைனா போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் தியானம்லாம் கைகூடி வரும் அடிப்படையாக. சரி, மீண்டும் சந்திப்போம். நல்ல ஒரு செய்தி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.